Hello everyone, welcome back to Hygiene Innovation. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடியது DHT11 சென்சார், அதாவது டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார்னா என்ன, அது எப்படி எல்லாம் வேலை செய்யுது, அதோட சாம்பிள் சர்க்யூட் என்ன, பின் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ டெம்பரேச்சர்னா என்ன, ஹியூமிடிட்டினா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட சென்சாரோட வேலையே டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதான். டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். உதாரணமா உங்களோட ரூம்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, ஸோ அதை மெஷர் பண்றதுக்கான சென்சார். பட் இந்த ரூம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூமை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். அதே நேரம் ஒரு மிஷின் எடுத்தாச்சுன்னா அந்த மிஷின் ஆப்ரேட் ஆகும்போது அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சரை நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கிறத மெஷர் பண்ணுறது தான் நம்ம சென்சாரோட ஒரே வேலை. அதே மாதிரி ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் தான், அதாவது ஈரப்பதம். இதைத்தான் ஹியூமிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளோட அட்மாஸ்பியர், அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் மெஷர் பண்ணோம். ஸோ டெம்பரேச்சர் சென்சார் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள். அதில் நாம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DHT11 சென்சார் மாடியூல். DHT11 இருக்கு, DHT22 இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் சென்சார்ஸ் மாடியூல் நம்மளோட மார்க்கெட்டில் அவைலபிள். பட் நம்மளோட லேப்ல கவர்மெண்ட் நமக்கு DHT11 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த DHT11 அப்படின்னா என்ன? இது ரொம்ப சிம்பிளா நான் இனிஷியலா இன்ட்ரோடக்ஷன் சொல்லியாச்சு. அது ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். அது டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணோம். பட் அதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துச்சுன்னா 0 to 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெஷர் பண்ணோம். பட் நீங்கள் மற்ற சென்சார்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட ஆக்குரேசி ரொம்ப 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 அதிகம். உதாரணமாக ஒரு LM35 அப்படிங்கிற டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு, இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட இது ரொம்ப 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 ஆக்குரேட். அதே மாதிரி மாய்ஸ்சரும் பார்த்துட்டிங்கன்னா 20 to 80% ரேஞ்சில் மாய்ஸ்சரை ரொம்ப ஆக்குரேட்டாக இது மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ DHT11 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். பட் இது மற்ற சென்சாரை கம்பேர் பண்ணும்போது லோ காஸ்டும் கூட. இதோட ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 3.3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் ரன் ஆகும். ஏன் அப்படின்னு நான் இதை பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நாம் இதை ஒரு ஆர்டினோல இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நாம் 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். அதே நேரம் ஒரு நோட் MCU மாதிரிப்பட்ட டிஜிட்டல் டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது அங்கே 3.3 வோல்ட் தான் இருக்கும். ஸோ அந்த 3.3 வோல்ட்டை கூட கொடுத்துக்கலாம். ஸோ 2 வோல்டேஜில் கொடுத்தாலும் நமக்கு பர்ஃபெக்டாக சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதை ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அதாவது RH அப்படின்னு தான் நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். எப்படி ஒரு டெம்பரேச்சரை டிகிரி சென்டிகிரேட் இல்லைன்னா ஃபாரன்ஹீட் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹியூமிடிட்டியை நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிற மெத்தடாலஜியை நாம் மெஷர் பண்ணோம். அண்ட் இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா relative humidity equal to density of water vapor by density of water vapor at saturation into 100%. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவில் தான் நாம் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறது. பட் இந்த ஃபார்முலாவை நாம் உண்மையாகவே எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நாம் இதை ஒரு டிஜிட்டல் டிவைஸில் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்மளோட சரௌண்டிங்கில் கூட ஹியூமிடிட்டி எவ்வளவு அப்படின்றத மெஷர் பண்ணோம். தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், 4வது பாயிண்ட், ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு, DHT11 சென்சாரில் ஒரே ஒரு ஒயரில் தான் நம்ம சிக்னலை டிரான்ஸ்மிட்டும் ரிசீவும் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. ஒரே ஒரு சிக்னல் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பின் கான்ஃபிகரேஷனில் பாருங்கள், அதில் நான் இது சொல்லக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பட் அட் த சேம் டைம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா, DHT சென்சாரில் மொத்தம் 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு காம்பனண்ட்டு, இன்னொன்று ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு காம்பனண்ட்டு. ஸோ ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கெப்பாசிட்டிவ் ஹியூமிடிட்டி சென்சிங் எலமெண்ட் அதில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு அது ஒரு தெர்மிஸ்டர் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் நான் இதை கிளியரிட்டியாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளாடி ஒரு கெப்பாசிட்டி ஹியூமிடிட்டி சென்சிங் எலமெண்ட் இருக்குது.
டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மிஸ்டர் இருக்கு. தெர்மிஸ்டர் அப்படிங்கிறத வந்து ஒரு பிரிச்சு நம்ம யோசிச்சாச்சுன்னா அதை வந்து தெர்மல் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சரை பத்தி மட்டும் வருவோம். இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு நீங்க இப்போ இந்த இமேஜ் நீங்க பாருங்க, ஒரு பிளாக் கலர்ல ஒரு சின்ன மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல் வந்து NTC டெம்பரேச்சர் சென்சார் தெர்மிஸ்டர் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது நமக்கு பேக்கேஜா வரும்போது இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வரும். அதை வந்து ப்ளூ கலர்ல உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் நீங்க வெளியே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள 2 சென்சிங் மாடியூல் இருக்கும். ஒன்னு டெம்பரேச்சருக்காக, இன்னொன்னு ஹியூமிடிட்டிக்காக. டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர். தெர்மிஸ்டர்னா தெர்மல் ரெசிஸ்டர். அப்ப இந்த தெர்மல் ரெசிஸ்டரா வந்து இதுல வந்து NTC அப்படின்னு நாங்க பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா NTC அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த NTC பேஸ்டு தெர்மல் ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அதே நேரம் அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த NTC மெட்டீரியல் முழுமையாக மெட்டல் இல்லைன்னா செராமிக் காம்போசைட் அப்படிங்கிற மெட்டீரியலால டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதாவது மேக் பண்ணியிருப்பாங்க. எய்தர் மெட்டலா இருக்கலாம் இல்லைன்னா செராமிக் காம்போசைட்டா இருக்கலாம். அப்போ சுத்தி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல அந்த மெட்டல்ல கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு கூட நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சேஞ்ச் இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும் போது டெம்பரேச்சர் மாறுபடும். அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். நீங்க இந்த இமேஜை பாருங்க, உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். இப்போ உள்ளுக்குள்ள ஒரு பவுடர் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இந்த பவுடர் அதாவது நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கக்கூடிய அந்த பிளாக் கலர் யூனிட்ஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடியதை தான் நான் இங்க நான் ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற பவுடர் மெட்டல் பவுடராகவும் இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு செராமிக் காம்போசிட் பவுடராகவும் இருக்கலாம். ஸோ இந்த பவுடருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டெம்பரேச்சர் கிடைக்க அது சுத்தி இருக்கக்கூடிய அழுத்தம் மாறுபடும். அப்ப அழுத்தம் மாறுபடும் போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் மாறுபடும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும் போது வெளியே அவுட்புட்டா வரக்கூடிய வோல்டேஜ் மாறுபடும். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கு. அந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ண ப்ரெஷர் மூலமா உள்ளுக்குள்ள பவுடர் அதாவது இந்த மெட்டல் காம்பனன்ட்டுக்குள்ளாடி ஒரு மாற்றம் நடக்கும். அந்த டெம்பரேச்சர்னால அந்த மாற்றம் மாறுபடும் போது ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். ஏன்னா நம்ம பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம பவர் சப்ளைன்னு சொல்றத விட எல்லா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்டும் ஒர்க் ஆகிறது என்னது நம்ம ஓம்ஸ்ல தான். V = IR வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வீணா வோல்டேஜ், ஐனா கரண்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும் போது கண்டிப்பாக வோல்டேஜும் மாறுபடும். அந்த வோல்டேஜ் தான் நம்ம மெஷர் பண்ணி என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு நாம மெஷர் பண்ண போறோம். இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. இதே இது ஹியூமிடிட்டி பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளாடி 2 எலக்ட்ரோடு இருக்கும். அந்த 2 எலக்ட்ரோடுக்கு நடுவுல பார்த்துட்டீங்கன்னா ஒரு கண்டக்டிவ் பிளேட் இருக்கும். பட் அந்த கண்டக்டிவ் பிளேட் வந்து சுத்தி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதாவது சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட கண்டக்டன்ஸ் வந்து மாறுபடும். உதாரணமா பார்த்தாச்சுன்னா அதை சுத்தி நிறைய வந்து ஹியூமிடிட்டி இருக்கு, அது ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அதோட கண்டக்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இமேஜை பாருங்க தெரியும். மொத்தமா 2 எலக்ட்ரோடு இருக்கு, மேல ஒரு பிளேட் இருக்கு, கீழே ஒரு பிளேட் இருக்கு, நடுவுல மாய்ஸ்சர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு பிளேட் இருக்குது. இப்ப அந்த பிளேட்ல ஈரப்பதம் அதிகமாகும் போது என்ன ஆகும், நீங்க மேல இருக்கிற எலக்ட்ரோடுல வழியா கொடுக்கக்கூடிய கரண்ட் கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரோடு வழியா ரொம்ப ஈஸியா வந்து ரிசீவ் ஆகும். இதே நேரம் ஈரப்பதம் கம்மியாக கரண்ட் கண்டக்ஷன் நடுவுல ஒரு பிளேட்ல இருந்து போறது, அதாவது 2வது பிளேட்டுக்கு போறதுல வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ எந்த அளவு கரண்ட் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட் பாஸ் ஆகி அவுட்புட் கரெக்டா, அதாவது இன்புட்டும் 1 வோல்ட் அவுட்புட்டும் 1 வோல்ட்னா அதிகமான வாட்டர் வேப்பர் சுத்தி இருக்குன்னு அர்த்தம், அதாவது மாய்ஸ்சர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இன்புட் 1 வோல்ட் கொடுக்குறீங்க ஆனா அவுட்புட் வந்து ஒரு 0.5 வோல்ட் இருக்குன்னா என்ன அர்த்தமா இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய மாய்ஸ்சரோட லெவல் வந்து கம்மி, அதனால கரண்ட் கண்டிஷன் ரொம்ப ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தடாலஜி, இந்த ஐடியாலஜியை வச்சுதான் இந்த ஹியூமிடிட்டி மெஷர்மெண்ட் நடக்கு. ஸோ ஹியூமிடிட்டி சென்சாரை பொறுத்த வரைக்கும் 2 மெட்டல் பிளேட், சென்டரா வந்து ஒரு மாய்ஸ்சர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதைத்தான் வந்து நான் இங்க பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 2 மெத்தடாலஜியை வந்து ஒன்னா கம்பைன் பண்ணி, அதாவது டெம்பரேச்சருக்கும் ஹியூமிடிட்டிக்கும் இது 2மே கம்பைன் பண்ணி தான் நமக்கு DHT11 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ இதோட பின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு மொத்தமா 4 பின் இருக்கும். அந்த 4 பின்ல நீங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய இமேஜை பார்க்கறதா ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அந்த 4 பின்ல பாத்தீங்கன்னா VCC, டேட்டா,
மூணாவது பார்த்தீங்கன்னா நோ கனெக்ஷன், அதில் வந்து எந்த அவுட்புட்டுமே வராது. நாலாவது பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இந்த டேட்டா அப்படிங்கிற பின் வழியாக தான் நாம் டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகிறோம், ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறது பின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வேர் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து டெக்னிக்காக சொல்லுவோம். ஒன் வேர் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஒன் வேர் கம்யூனிகேஷனில் தான் இங்கே நாம் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறது. இதே போர்டை நாம் ஒரு பிசிபியில் மவுண்ட் பண்ணிட்டா அதில் பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் தான் வரும். அந்த பிசிபியில் ஜஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அதோட ட்ராக்கை வந்து எடுத்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து மூணாவது பின் வந்து நோ கனெக்ஷன் தானே, அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் டேட்டா விசிசி கிரவுண்டு. ஸோ முதல் பின் விசிசி, ரெண்டாவது பின் டேட்டா, மூணாவது பின் கிரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தாச்சுன்னா நான் ஏற்கனவே பாயிண்ட் பண்ணாதான் இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 3.3லேருந்து 5.5 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். ஆப்ரேட்டிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.3லேருந்து 5.5 மில்லியம்ஸ் கரண்ட் தான். அப்போது ஒரு சாதாரண ஒரு AAA பேட்டரியை வச்சு கூட இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் நான் சொன்னதான் சீரியல் கம்யூனிகேஷன் கான்செப்ட். ஓகே, ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -40°C-லேருந்து 80°C இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது குளிர் டைமிங்லேயும் இதால் சரியாக டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். கொஞ்சம் வெயில் டைமிங்கில், அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் 80°C இருந்தாலும் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி கொடுக்கும். ஹியூமிடிட்டி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹியூமிடிட்டி ரேஞ்சுக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா 0 to 100% வரைக்கும் இதுக்கு ரேஞ்ச் இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 16 பிட் அண்ட் ஆக்குரசி வந்து ரொம்ப 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 அதிகம். 0.5°C-லேருந்து 1% வரைக்கும் ஆக்குரசி இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக வெதர் ஸ்டேஷனுக்கு பயன்படுத்தலாம். அதாவது சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணால் ஒரு வெதர் ஸ்டேஷனை மேக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல், என்விரான்மெண்ட் மானிட்டரிங். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு அட்மாஸ்பியரிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிடுச்சுன்னா இதை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. அது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. உதாரணமாக டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த DHT11 பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாம்பிள் சர்க்யூட்டு. இந்த சாம்பிள் சர்க்யூட்டில் ஒன்றுமே பண்ணலைங்க, ஒரு ஆர்டினோ போர்டை இன்டர்ஃபேஸ் பண்ணி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் நம்மளோட 7th செக்மெண்ட் போர்டில் டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கோம். பட் இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா DHT11 சென்சாரை பயன்படுத்தினா கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் டிவைஸை பயன்படுத்தியே ஆகணும். அது ஆர்டினோ போர்டாக இருக்கலாம், இல்லைன்னா நானோவாக இருக்கலாம். ஆர்டினோவில் யுஎன்ஓ, நானோ, மெகா ஏதாவது ஒரு டிஜிட்டல் டிவைஸ் இருந்தால் தான் நாம் இந்த டெம்பரேச்சர் சென்சாரை வந்து யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த DHT11 என்னங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்லைன் உங்களுக்கு கிடச்சிருக்கோம். பட் இதோட கான்செப்டை பேஸ் பண்ணி நாங்கள் இதோட ரியல் டைம் அப்ளிகேஷன் வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம். அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ரியல் டைமாக இதை இப்படி ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற பெஸ்ட் மெத்தட் ஐடியாலஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அன்டில் தென் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8220711822 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.